உலகமெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் எங் தாத்தா உறவுகளுக்கும் வணக்கம். 2026 இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் இனிமையாக அமைந்தது. அதே மாதிரி தான் 2025 புத்தாண்டும் அனைவருக்கும் இனிமையாக அமைந்தது. ஆனால் இன்னைக்கு 2026 இந்த ஆரம்பத்தில் பல பேர் உயிரோடு இல்லை. அவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏன் கொலை செய்யப்பட்டார்கள்? அதற்கு காரணம் என்ன? தமிழக அரசுடைய சட்ட ஒழுங்கு சரியில்லாத காரணத்தால் அவர்கள் இன்று உயிரோடு இல்லை. தொடரும் கொலைகள், அவர்களுக்கு நீதியும் இல்லை. என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில்? வாங்க பார்க்கலாம். நான் உங்கள் எங் தாத்தா. நம்ம டிவிலாம் 2026 வந்தோடனே டாப் 10 மூவிஸ் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் நம்ம கொஞ்சம் புதுசாக டாப் 10 கொலைகள், தமிழ்நாட்டில் நடந்த டாப் 10 கொலைகள், இது எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு, அவர்களுக்கு நீதி இதுவரையிலும் கிடைக்கப்படவே இல்லை, எப்படி கிடைக்கும் என்று பார்க்க போகிறோம். கொலை நம்பர் 1, சிவகங்கையில் மடப்புறம் அப்படின்னு ஒரு ஊரில் பத்ரகாளி அம்மன் கோவிலில் ஒரு இளைஞன் வேலை பார்த்துட்டு இருக்கிறான் காவலாளியாக. அஜித் குமார், வயசு 29. அன்னைக்கு நிக்கிதாங்கிற ஒரு பெண் கொடுத்த புகாரில் போலீஸால் கைது செய்யப்பட்டு லாக்கப்புக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே பல இடங்களில் வச்சு அடித்து, அந்த கோயிலுக்கு பின்புறத்தில் வச்சு அடித்து காவலர்களே அவர்களை கொலை செய்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட நாட்டில் இருக்கோம்? நமக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, நமக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறோமோ அவர்களே கொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த கோர்ட் என்ன சொன்னுச்சுன்னா, இந்த தமிழக அரசு தன்னுடைய சொந்த குடிமகனையே கொண்டிருக்கு அப்படின்னு ஒரு ஸ்லிப்பர் ஷாட் ஒன்று கொடுத்துச்சு. அதற்கு பிறகு பார்க்க தான் நிக்கிதா மேலே இருக்குது 1000 புகார். 16 பேரை ஏமாற்றி பல லட்சம் ரூபா மோசடி பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே 1000 குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நிக்கிதா கொடுத்த புகாரை இவ்வளவு தீவிரமாக விசாரிக்க என்ன காரணம்? இப்போ நம்ம போகிறோம், என்னுடைய நகை காணும் அப்படின்னா போயிட்டு வாங்கம்மா அப்படின்ட்டு எவ்வளோ பேர் இழுத்தடிப்பாங்க. ஆனால் நிக்கிதா கொடுத்த புகாரில் ஒரே நாளில் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கே கொண்டு போகாம போற தெரு ஓரங்களையும் கோயிலுக்கு பின்புறமா வச்சு அடிச்சு கொள்வதற்கான காரணம் என்ன? அப்படி இருக்கிற பட்சத்துல நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையை ஒரு இளைஞனை அடிச்சு கொண்டிருக்கு அப்படின்னா, இந்த திராவிட மாடல் ஆட்சியில சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்று வெளிச்சம் போட்டு காட்டிருக்கிறது இந்த நிகழ்வு. கொலை நம்பர் 2, பிப்ரவரி 14 காதலர் தினத்தன்றைக்கு ஒரு இளைஞன் தினேஷ் அப்படின்ற இளைஞன், மயிலாடுதுறை சேர்ந்த முட்டம் பகுதியை சேர்ந்த இளைஞன், அந்த ஊரில் கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க அப்படின்னு வீசி கிடச்சி போய் தட்டி கேட்டிருக்கான். அதற்கு அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சல் கும்பலால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கார் தினேஷ் என்ற நபர். அதற்கு பிறகு அதை காப்பாற்ற போன ஹரிஷ், ஒரு 20 வயது மதிக்கக்கூடிய ஹரிஷ் அப்படிங்கிற நண்பர், அவரும் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கார். பாருங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருக்க ஒரு கும்பல் அது அந்த ஊர் இளைஞனை நோய் தட்டி கேட்டிருக்கான். அதற்காக 2 இளைஞர்கள் இரட்டை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுது கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கும் இந்த அரசு. இந்த 2 பேர் இறந்து போனாங்கல்ல, அவர்களுக்கு யார் பொறுப்பு? மோசமான ஆட்சிக்கு இந்த திராவிட ஆட்சியே சாட்சி அப்படிங்கிற மாதிரி. கொலை நம்பர் 3, திருநெல்வேலியை சார்ந்த முன்னாள் எஸ்ஐ ஜாகிர் உசைன். அவர் அந்த ஏரியா மசூதியோட பராமரிப்பு செயலாளர் இருந்தார். அது இல்லாமல் வக்ஃபு அந்த திட்டத்துக்கு கீழே இருக்கிற நிலங்களை ஏதோ சிலர் ஆக்கிரமிப்பு பண்ண போறாங்க அப்படின்னு இவர் போய் தட்டி கேட்டிருக்கார். தட்டி கேட்டு சில கொலை மிரட்டல் வந்திருக்கு. சாவறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அவர் ஒரு வீடியோ ஒன்று போடுறார். நான் இவரால் தான் கொலை செய்யப்பட போறேன், நான் செத்துருவேங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அது சமூக வலைதளங்களில் 2 நாளாக பரவிட்டு இருக்கு. அப்பொழுதும் அதுக்கு பிறகு 2 நாள் கழிச்சு தான் யார் அவர் குறிப்பிட்டாரோ அதே நபர் அவரை கொலை செய்கிறார். அது எப்போ? அந்த ரமலான் டைம்ல நோன்பு முடிச்சுட்டு பள்ளியிலேருந்து வெளில வரும்போது கொலை செய்யப்படுகிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் 2 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு அவரே இண்டிகேஷன் கொடுத்துட்டாரு என்ன கொல்ல போறாங்க அப்படின்னு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த உளவுத்துறை கைகிட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. அவர் கொலை செய்யப்பட்ட பிறகு அவருடைய மகன் வந்தார். அவருக்கும் அதே பிரச்சனை இருக்கு, எங்க வீட்டை சுற்றி அவ்வளோ பேர் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு பாதுகாப்பு வேணும் சொன்னது பிறகு 3 நாள் கழிச்சு அந்த கோர்ட் கொடுக்குது அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு குடிமகன் நடக்கிற அக்கிரம அநியாயங்களை ஒருத்தன் தட்டி கேட்குறான், ஒரு சமூக ஆர்வலர் தட்டி கேட்குறான்னா அவனுக்கு தாங்க பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனால் இந்த அரசு, இந்த காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, யாரெல்லாம் குற்றவாளியோ அவங்க பின்னாடி நின்றுக்கிட்டு, ஏன் கேட்டால் அவர் குறிப்பிட்டிருந்தது ஒரு காவல்துறை அதிகாரி, அவரும் இதுக்கு சம்பந்தம் குறிப்பிட்டிருந்தார். அவர் தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஆளே, அவர் தான் இந்த கொலைக்கு காரணமாக இருந்தது. அப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எவ்வளோ சீர்கெட்டு கிடக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். 4வது, திருப்பூர் சண்முகவேல் காவலர் மரணம். ஆகஸ்ட் 5 2025 திருப்பூரில் ஏதோ ஒரு
குடும்ப தகராறு நடக்குது, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு தகராறு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஏரியா போலீஸுக்கு, சரௌண்டிங்கில் அந்த போலீஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவரும் வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காரு, என்ன பிரச்சனை. அங்கே 2 பேர் மது போதையில் இருந்திருக்கிறாங்க, அப்பாவும் மகனும். அப்படி தட்டி கேட்கும் போது போதையில் இருந்த மகனும் அப்பாவும் சேர்ந்து அந்த சண்முகவேல் என்ற காவலரை வெட்டி கொண்டிருக்காங்க. மக்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு காவலருக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை. இப்போ நம்ம ஏரியாவில் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஒரு போலீஸ் போன் பண்ணி, சார் இந்த ஒரு ஏரியாவில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு சார் வாங்கன்னா எந்த காவல் அதிகாரியும் வருவதற்கு பயப்படுவார்கள். இப்படிப்பட்ட சன்மம் அரங்கேறிக்கிட்டு இருந்துச்சுன்னா அப்போ மது போதையில் இருந்த அவர்கள் ஊத்தி கொடுக்குதில்ல அரசு, குடிப்பாய் இல்லை, குடிச்சிட்டு வெட்டுவாய் இல்லை, கைகட்டி வேடிக்கை பார்க்கறதில்ல அரசு. இன்னைக்கு பல கொலைகள் நடப்பதற்கு கஞ்சா போதையும் மது போதையும் தான் மிக முக்கிய காரணமா இருக்கு. அதை மதுவை இந்த அரசே ஊக்குவிச்சு வித்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் நான் இத்தனை கோடி கலெக்ஷன் பண்றேன். என்னடா விஜய் படம் அஜித் படத்துல கலெக்ஷன், என் கலெக்ஷனை பாருட்டு தமிழக அரசு குவிச்சுக்கிட்டு இருக்குல்ல. நம்ம அந்த டாஸ்மாக் வருமானத்திலிருந்து அதற்கு மிக முக்கிய காரணங்களாக நடக்கிற கொலைகள் இருக்குல்ல, அதற்கு என்ன சொல்ல போகிறது இந்த அரசு அப்படிங்கிறதுக்கு அரசு தான் பதில் சொல்லணும். 2025 ஜனவரி 17, ஏன்னா என்ன உழுக்கின கொலைகளில் இது மிக முக்கியமான கொலை. ஜாபர் அலி அப்படின்ற குமரி மாவட்டம் கன்னியாகுமரி சார்ந்த ஒரு சமூக ஆர்வலர். அவர் அதிமுக பிரமுகராகவும் இருந்தார். அவர் எங்கள் ஏரியாவில் கல்குவாரிகள் பயங்கரமாக களவு போகுது, நிறைய பேர் வெட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, இதை கேட்க ஆளே இல்லையா, எங்களுடைய குமரி மாவட்டத்தின் ஒரு இயற்கை அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு இஸ்லாமிய சமூக ஆர்வலர் அதே நபர்களை யாரை குற்றம் சாட்டாங்களே அவங்க லாரி விட்டு அவரை கொலை செய்தார்கள். ஃபர்ஸ்ட் இது ஆக்சிடென்ட் கேஸாக தான் பதிவு பண்ணாங்க. ஆனால் மக்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக மறுபடியும் கொலை வழக்கு பதியப்பட்டு உண்மையை கண்டுபிடிச்சு அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். கைது செஞ்சுட்டாங்க, கொன்னவனை கைது செஞ்சாச்சே அப்படிதான் மேற்க சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு கொலை தான் சார் அவங்கள உடனே நடவடிக்கை எடுத்து கைது செஞ்சாச்சு சார். கொலையே நடக்காம பார்த்துக்கிறதா அரசு, அதுதான் சட்ட ஒழுங்கு, அது அந்த உளவுத்துறைக்கு அதுதான் வேலை. ஒரு பிரச்சனை நடக்குது, என்கிட்ட இதே மாதிரி ஜாபர் அலிலாம் ஏற்கனவே பல முறை மனு கொடுத்துருக்காரு, பல கொலை மிரட்டலுக்கு சம்பந்தமாக அவர் கேஸ் கொடுத்துருக்காரு. அப்படி இருந்தும் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படாமல் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஏன்னு கேட்டால் ஒரு சமூகத்தின் மீது ஆர்வம் கொண்ட ஒரு சமூக ஆர்வலர் கொலை செய்யப்படுறாங்கிறது இந்த தமிழகத்துக்கு இழுக்கு. ஏன்னு கேட்டால் இந்த சமூக ஆர்வலர்கள் தான் இத்தனை வருட காலமாக தமிழ்நாட்டை குட்டிச்சவராக போக வேண்டிய தமிழ்நாட்டை காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களை கொலை செய்வது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகிறது என்கிட்ட. இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஊரில் பிரச்சனை, போய் குரல் கொடுக்கறதுக்கு பயமாக இருக்குது சார். ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்க பயமாக இருக்குது சார். எங்கள் ஊரில் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளோ ஒரு அட்டூழியம் நடந்துகிட்டு இருக்கு, மண்ணை கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு போய் கேட்க பயமாக இருக்குது. ஏன் நம்ம கேட்டு நம்ம கொண்டுட்டா நம்ம குடும்பத்தை யார் காப்பாதுவா அப்படின்னு எல்லா சமூக செயற்பாட்டரும் நினைச்சாங்கன்னா இன்னும் 10 வருஷத்துல மழை இருக்காது, காடு இருக்காது, மணல் இருக்காது, எல்லாம் கொல்ல போயிடும். ஆக மொத்தத்தில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் சமூக ஆர்வலருக்கு பாதுகாப்பே கிடையாது. அதுபோக நாங்கள் யாருக்கு பாதுகாவலர்கள், சிறுபான்மையினருக்கு பாதுகாவலராக இருக்கிறோம், இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் பாதுகாவலராக இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஏற்கனவே ஜாகிர் ஹுசைன் அவரும் ஒரு இஸ்லாமியர் தான், அவரு கொல்லப்பட்டார், அவர் முன்னாள் காவலர். இப்போ ஜாபர் அலி, இவர்களெல்லாம் இஸ்லாமிய செயற்பாட்டாளர்கள், இஸ்லாமிய சமூக செயற்பாட்டாளர்கள். அவர்களை இழந்திருக்கு. நீங்கள் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், நாங்கள் யார் ஓட்டை வாங்கணுன்ட்டு நீங்கள் இந்த சவடால் விடுறீங்களோ அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு, அந்த சமூகத்திற்கு, இஸ்லாமிய சமூகத்திற்கு இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகிறது அப்படின்னு ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்குது. அதற்கு இந்த அரசு தான் பதில் சொல்ல வேண்டும். மயிலாடுதுறை செப்டம்பர் 5ஆம் தேதி வைரமுத்து என்ற ஒரு இளைஞர் கொலை செய்யப்படுகிறார். ஏன் கொலை செய்யப்படுகிறார்? ஒரு மாட்டு சமூக பெண்ணை காதலிச்சிட்டார், கல்யாணம் பண்ணிட்டார் அப்படிங்கிறதுக்காக அந்த பெண்ணுடைய சொந்தக்காரங்களே சேர்ந்து வைரமுத்து என்ற ஒரு இளைஞரை அடித்து கொலை செய்தார்கள். இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. என்னட்ட காலமெல்லாம் 2026 இருக்கிறோம். இன்னைக்கும் ஆணவ படுகொலைகள் தலைவிரித்து அடிக்கிட்டு இருக்கு. அது இந்த கிராமப்புறங்களில், இந்த மதுரை போன்ற ஏரியாக்களில் இன்னும் ஆழமாக சாதி பதிந்திருக்கிறது. அவர்கள் மனநிலையை எப்படி மாற்ற போகிறோம், இவர்களை எப்போ மாறுவார்களே தெரியல. இந்த வைரமுத்து மாதிரியான கொலைகள் இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் 2050, 2100 போனாலும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குமா? இதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறது அரசு அப்படிங்கிறது இன்னுமே தெரியலை. அதே மாதிரி தான் ஆகஸ்ட் 25 கவின் அவர்களுடைய படுகொலை நடந்துச்சு. அது நம்ம எல்லாருமே பார்த்துரும். தமிழகத்தை எப்படி உலுக்கி போட்டது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் அவங்க அப்பா எஸ்ஐ, அந்த பெண்ணுடைய அப்பா எஸ்ஐ, அந்த அவனோட பையன் தான் கொலை செய்திருக்கிறான். குடும்பமே சேர்ந்து கொலை செஞ்சிருக்கு. இந்த ஆணவ படுகொலையை தடுக்க இன்னும் சட்டம் இயற்றப்படவில்லை. பல காலமாக கோரிக்கை இருக்கு, பல கட்சிகள் கோரிக்கை வச்சுட்டு இருந்த போதிலும் இதுவரையிலும் ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு இந்த அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துச்சு? இது போக திருப்பூர்ல ஒரு பெண் காதலி தரும்போது சொந்த அண்ணனாலேயே கம்பியால் அடிச்சு கொண்டாங்க.
ஏன்னா அதுக்கு பிறகு அது பீரல் விழுந்து இறந்து போயிட்டாங்கன்னு ரொம்ப காலமாக இருக்கும்போது அதற்கு பிறகு அந்த காதலன் கொடுத்த புகாரின் பிறகு அவர் அண்ணன் கைது செய்யப்படுகிறார். அதுக்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இது ஆழமான கம்பியால் அடித்த காயம், அதனால தான் அவர் இறந்திருக்கிறார் அப்படின்னு வந்துச்சு. இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குதுல்ல இந்த ஆணவ படுகொலைகள். இதை இந்த அரசு கவனத்தில் கொண்டு கூடிய விரைவில் இதற்கு ஒரு சட்டம் இயற்ற வேண்டும், அந்த கொலைகளை தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கொலை நம்பர் 8. திருச்சியில ஒரு காவலர் குடியிருப்புல தாமரை செல்வன் அப்படின்ற ஒரு 28 வயது இளைஞன் ஒரு சிலரால துரத்தப்படுறான். ஏதோ ஒரு பிரச்சனையால துரத்தப்படுறான். அந்த பையன் என்ன செய்யறதுன்னு தெரியாம திருச்சியில் உள்ள காவலர் குடியிருப்புல உள்ள ஒரு வீட்டுக்குள்ள போயிடுறான். அங்க ஒரு எஸ்ஐ வீட்டுக்குள்ள போயிடுறான். அந்த எஸ்ஐ வீட்டுக்குள்ள பூந்து அந்த 6 பேர் சேர்ந்த கும்பல் எல்லாரும் கண்ணு முன்னாடியும், அந்த எஸ்ஐ குடும்பத்தில் உள்ள எல்லாரும் கண்ணு முடியும் அந்த பையனை வெட்டி கொண்டுட்டு வெளில போயிட்டாங்க. காவலருக்கு தான் பிரச்சனை இல்லைன்னோ, காவலர் குடியிருப்புல உள்ள பூந்து கொள்ற அளவுக்கு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் வரும் காலங்களில் போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள வச்சே கொள்ற மாதிரியான சம்பவங்கள் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்மளாம் யாரு பாதுகாப்பு கொடுப்பான்னு நம்பிக்கிட்டு இருக்கோமோ அவங்க ஏரியாவில் கொண்டு வச்சு ஒரு பையனை கொலை செய்யறாங்க அப்படின்னா அப்போ இன்னும் அந்த காவல்துறையை நம்பிக்கிட்டு இருக்கோம்ல. உங்களெல்லாம் பார்த்தாதான் எனக்கு சிரிப்பா இருக்கு. இன்னுமா அவங்களை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? நம்முடைய பாதுகாப்பு நம்ம தான் பார்த்துக்கணும். நான் தான் சொன்னேன், ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா போய் கேட்க பயமா இருக்குல்ல. அவன் நம்ம எதுக்கு நமக்கு பிரச்சனை, நான் பாட்டில் என் வழியை பார்த்துட்டு போறேன் அப்படின்னு நீங்க பல பேர் போறதற்கு இதே மாதிரியான நம்பிக்கை இழப்பதற்கு இதே மாதிரியான சம்பவங்கள் மிக முக்கிய காரணமா இருக்கு. ஏன்னு கேட்டா காவல் ஆய்வாளர் வீட்டுக்குள்ள வச்சு ஒரு கொண்டுட்டு வெளில போறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும். அப்ப அவங்க பயம் இல்லாம இருக்கு. இந்த அரசை பார்த்து பயம் இல்லை, இந்த சட்டங்களை பார்த்து பயம் இல்லை. அவர்களுக்கு ஒரு கடிவாளத்தை போடுவதற்கு இந்த அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துச்சு? இந்த 5 ஆண்டு கால ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை கொலைகள், எத்தனை அவலங்கள், இதெல்லாம் தடுக்கப்படவே இல்லை, அவர்களுக்கு நீதி வழங்கப்படவே இல்லை. அப்படிங்கும்போது நமக்கு ஒரு அடர்ச்சி வருது. என்னத்த சொல்றது, இவங்கள்ட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம பாதுகாப்பை நம்ம தான் பார்த்துக்கணுன்ற மனநிலைக்கு மக்கள் திரும்பிட்டு இருக்காங்க. கொலை நம்பர் 9. திருப்பூர் பல்லடத்துல இரட்டை கொலைகள் நடந்தது. கணவன் மனைவியும் ஒரு வீட்டில் இருந்தாங்க. ஒரு தென்னை மரம் தோப்பா அதில் வீட்டில் இருந்தாங்க. 2 பேரும் காலையில் போய் பார்க்கும்போது 2 பேருமே கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். விசாரிக்கும் போது பல காலமாக ஒரு 5-6 மாதமாக யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கவே முடியல. சரி, அது கூட கஷ்டம், ஏன்டா ஒரு துப்பு துளங்கலை அதெல்லாம் கஷ்டம், ஒத்துக்கிறேன். அந்த குற்றவாளி அதுக்கு ஒரு 6 மாதம் பேர் தேடி கண்டுபிடிச்சாங்க. விசாரிக்கும் போது இதுவரை நாங்கள் 10 கொலை பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க. அப்போ 10 கொலை நடக்கிற வரைக்கும் இந்த போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு? பல கொலைகள் கண்டுபிடிக்கவே இல்லை. அவர்களை முதல் கொலையிலேயே இந்த அரசு, இந்த காவல்துறை பிடிச்சிருந்துச்சுன்னா 9 கொலைகள் தடுக்கப்பட்டிருக்கும். 9 பேரை கொண்டுட்டு 10ஆவதா கொன்னதுக்கு பிறகு இந்த காவல்துறை பிடிச்சி. ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இருக்குல்ல, ரோட்டில் போகிறவன் தேங்காய் பறிக்க போகிறவன் எல்லாரையும் பிடிச்சி வச்சு ஒத்துக்கோன்னு பெரிய விஷயம் நடந்துச்சு. இது பேப்பர்லாம் தினகரெல்லாம் வெளில வந்து பெரிய இஷ்யூ ஆனதுக்கு பிறகு அதை விட்டுட்டு வேற ஒரு சம்பவத்தில் அந்த கொலைகாரர்கள் தெரியாமல் பிடிப்பட்டார்கள். அதற்கு பிறகு பார்க்க தான் நான் 10 கொலைகள் பண்ணியிருக்கிறேன் இதோட சேர்த்து அப்படின்னு சொன்னாங்க. இப்படி தமிழகத்தில் கொலை, கொள்ளை, வன்புணர்வு நிகழ்வுன்னு எல்லாம் கட்டுக்கடங்காமல் போய் கொண்டிருக்கிறது. இந்த 2025 முடிஞ்சு இவ்வளோ கொலைகள் நடந்திருக்குல்ல, இவர்களுக்கு நீதி இதுவரையில் கிடைக்கல. கிடைக்காது, விட்டுருங்க. இப்போ 2024 செத்து போனவங்களுக்கெல்லாம் நீதி கிடைச்சிட்டா, 2023 செத்து போனவங்களுக்கெல்லாம் நீதி கிடைச்சிட்டா, அப்படியே காலம் போக போக இதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் எலெக்ஷன் வரும், திமுக ஓட்டை போட்டுட்டு மறுபடியும் ஆட்சிக்கு வரும், மறுபடியும் கொலைகள் நடக்கும். இது கண்டிப்பாக நடக்க போகிற ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த மக்களாகிய நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், உங்களுடைய உயிருக்கு இங்கு பாதுகாப்பு இல்லை. நீங்கள் யாரை நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதுன்னு அவங்க வேலையை பார்க்கல. ஏன்னு கேட்டால் இப்போ நான் சொன்னேன்னா ஒரு 10 பேர், நான் சொல்றது டாப் 10ல் எடுத்து சொன்னேன். இது போக பல கொலைகள், கணவன் மனைவியை கொலை பண்ணுறது, மனைவன் கனவைகளை கொலை பண்ணுறது, குழந்தைகளை கொண்டது, பல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் இங்கே விடை தெரியவில்லை. அவர்களுக்கு பாதுகாப்பும் கிடைக்க போகிறது கிடையாது, நீதியும் கிடைக்கல. ஆக மக்களாகிய நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும்தான் புரிஞ்சுக்கணும். 2026 இதே அரசை நீங்கள் மறுபடியும் கொண்டு வந்தீங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி கொலைகள் வரிசையாக நடக்கும். நாங்கள் 2027 உட்காந்துக்கிட்டு 2027 நடந்த டாப் 10 கொலைகள்னு நாங்கள் மறுபடியும் ஒரு வீடியோ போடுவோம். அதற்கு முன்னாடி மக்களாகிய நீங்கள் சிந்திக்கணும், இந்த அரசு சிந்திக்கணும். இந்த ஆட்சி இவ்வளோ ஆட்சிகளை நாங்கள் ஏதாச்சும் பேசினா எங்களை முடக்க பார்க்குறீங்கல்ல, போய் கொலை பண்ணுறவனை முடக்குங்க, குற்றம் செய்கிறவனை முடக்குங்க, சின்ன குழந்தைகளை வன்புணர்வு செய்கிறாங்களா அவங்கள முடக்குங்க சார். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டில் நடந்த டாப் 10 கொலைகளை பார்த்தோம். மக்களாகி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் நாகரிகமான முறையில் பதிவிடுங்க. அதுபோக வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.